ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். என்னோட நேட்டிவ் மதுரை. எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தோம். கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தனால சரி அங்கே போய்ட்டு ஒரு ரவுண்டு பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். பெரிய ஷாப்பிங் லிஸ்ட்டெல்லாம் இல்லைங்க, சும்மா விண்டோ ஷாப்பிங் தான். சும்மா பார்க்க, கொஞ்சம் நடக்க, அப்படியே வீட்டுக்கு போகலான்னு வந்தோம். இந்த மாதிரி பெரிய ஸ்டோர்ஸ்க்கு வந்தாலே மைண்ட் ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். அதான் கேஷுவலாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு தோணுச்சுங்க. உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறது ஏசி தாங்க. வெயிலில் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இங்கே உள்ளே நுழைஞ்சோடனே ஹப்பான அப்படின்னு ரிலீஃபாக இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபெமினைன் நாப்கின் செக்ஷன் இருக்குது. வீட்டில் லேடிஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த பக்கம் ஒரு ரவுண்டு வரும். ஆக்சுவலாக விண்டோ ஷாப்பிங்கில் வந்தாலும் நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணோம் ஸ்டாக் இருக்கா முடிஞ்சதானே. இப்போ இந்த சைடில் பேபி ப்ராடக்ட் செக்ஷன். பேபி ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம சைல்டுஹுட் தான் ஞாபகம் வந்து நம்ம குழந்தைங்கள இருந்தப்போ இவ்வளோ ஆப்ஷன்லாம் இருந்துச்சான்னு கூட தெரியல. இப்போ நம்ம க்ராசரி செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். ஷாப்பிங் லிஸ்ட் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக க்ராசரிஸ் பக்கம் வந்தால் யோசிக்க ஆரம்பிச்சிடும். இது நம்ம வீட்டில் இருக்கா, இது தீரப்போகுது தானே. இப்போ நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், பிஸ்தான்னு பார்க்க எல்லாமே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. ஆனால் ப்ரைஸ்ன்னு பார்த்தா கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை சாப்பிட்டா நல்லதுன்னு யோசிப்போம். பட் ஆனால் என்னங்க பண்ணுறது, வீட்டுக்கு போனோன்னா அதெல்லாம் மறந்துட்டு பழையபடி சிப்ஸு முறுக்குன்னு போயிடுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாக்லேட் செக்ஷன் வந்திருக்கோம். இங்கே கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்மள மாதிரி அடல்ட்ஸுக்கும் டெம்ப்டேஷன் அதிகமாகிடும். கிட்ஸ் கூட வந்திங்கன்னா இந்த செக்ஷன்லேயே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு சாக்லேட்டோட நிப்பாட்ட மாட்டாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டைரி ப்ராடக்ட்ஸ். இந்த மில்க்கு, கர்டு, பட்டர், சீஸு, பன்னீர்னு எல்லாமே இருக்குது. அடுத்ததாக இம்போர்ட்டட் ஃப்ரூட் செக்ஷன். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெர்ரி, ஸ்வீட் கார்ன், ப்ரோக்கோலி, ஸ்ப்ரிங் ஆனியன், க்ரீன் பெப்பர்னு எல்லாமே இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபுட் கவுண்டர் செக்ஷன். இங்கே வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு ரெண்டுமே இருக்குது. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுக்குமே தனித்தனி கவுண்டர் இருக்குது. வெஜ்ஜை விட நான்வெஜ்க்கு பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் பிரியாணி, ஃபிஷ் டிக்கா, சிக்கன் டிக்கா, தந்தூரி, கிரேவி அந்த மாதிரி நிறையா இருந்தது. இந்த டிஷ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குன்னு. அங்கேயே பில் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா வெஜ் கவுண்டர். இங்கே ஆஸ் யூஸ்வலாக பிரியாணி, தென் ஸ்டார்டர்ஸ் யூஸிங் பன்னீர், காலிஃப்ளவர் அண்ட் மஷ்ரூம்ஸ் இருக்குது. இந்த ஃபுட் கவுண்டருக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஸ்வீட் செக்ஷன் கூட இருக்குது. அடுத்தது கிராப் அண்ட் கோ செக்ஷனில் வீட்டுக்கு தேவையான தோசை மாவு, ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் பரோட்டா அந்த மாதிரி இருந்தது. ஃபுட் கவுண்டரில் நாங்கள் என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டிக்கா, ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஒரு டபுள் சிக்கன் சாண்ட்விச் வாங்கியிருந்தோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா சாட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பேக்கரி ஐட்டம்ஸ், அப்புறம் குக்கீஸ், பிஸ்கட்னு எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு மினி ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் வருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சேவரி செக்ஷன். இங்கே மிச்சர், முறுக்கு, சேவு, காரம், பூந்தி எல்லாமே இருக்குது. அதான் நம்ம பார்க்க போகிறது மீட் கவுண்டர் செக்ஷன். இங்கே மட்டன்லாம் கூட்டோட எல்லா பார்ட்ஸும் தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தா. நெக்ஸ்ட்டு சிக்கன் கவுண்டர். இங்கே ரா சிக்கன் அண்ட் மேரினேட் பண்ண சிக்கன் வெரைட்டிஸும் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே ஃபிஷ் கவுண்டரும் அவைலபிளாக இருக்குது. இங்கே எல்லா வெரைட்டிஸான ஃபிஷ்ஷும் நீங்கள் பார்க்கலாம். அது போக கிராபு, ப்ரானு, ஸ்குவிட் எல்லாமே இருக்குது. அப்புறம் ட்ரை ஃபிஷ் பிக்கிள்ஸ் அண்ட் பவுடர் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் சைடில் லோக்கல் அண்ட் இம்போர்ட்டட் வெஜ்ஜஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அது போக கீரை மாதிரியான லீஃபி வெஜிடபிள்ஸும் இங்கே செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் செக்ஷன். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. இங்கே எல்லா வெரைட்டியான ஃப்ரூட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிட்ஸோட ஃபேவரட் செக்ஷன் இது ஐஸ்கிரீம் செக்ஷன்.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கீ அண்ட் ஆயில் செக்ஷன். இங்கே நம்ம எப்பயும் வாங்குற பிராண்டை தவிர்த்து நிறையா வெரைட்டியான பிராண்ட்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டீ பவுடர் செக்ஷன். இது போக வீட்டுக்கு தேவையான நிறையா ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. டெய்லி யூஸ்க்கு தேவையான எல்லாமே இங்கே ஒரே பிளேஸில் கிடைக்குது. ஓவராலாக பார்த்தா இது ஷாப்பிங் பண்ணுறதுக்கான பிளேஸ் மட்டும் இல்லை, சும்மா வந்து சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நடந்து கொடுக்க நல்ல பிளேஸ் இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீலாக்ஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.